ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ லாஸ்ட் வீக்கில் ஹாலிவுட் சைட்லேருந்து வந்து அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம மார்வல் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ மார்வலில் ஸ்பைடர்மேன் 4. ஸோ ஸ்பைடர்மேன் 4 வருமா வராதடான்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கெவின் ஃபைகி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பல இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஸ்பைடர்மேன் 4. ஸோ ஸ்பைடர்மேன் 4 அப்படின்றதுக்கு இனிஷியல் டிராஃப்ட் அப்படின்றத முடிச்சிட்டாங்களா, அதாவது அந்த ஸ்பைடர்மேன் 4ஓட ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான இனிஷியல் ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்படின்றது இப்போ முடிச்சிட்டாங்களாம். ஸோ இப்போ வந்து அவங்க அடுத்த டேரக்டர் யாருன்னு சொல்லி கேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜான் வாட்ஸ் ரிட்டர்ன் ஆக மாட்டாருன்றதை கெவின் ஃபேகே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு புது டேரக்டர் வச்சு ஒரு புது ட்ரையாலஜி அப்படின்றத கொடுக்க போகிறாங்க. ஸோ அது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டேரக்டர் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான அப்டேட் அப்படின்றது அடுத்த வாரம் நடக்க போகிற சாண்டிகோ காமிகான்லையுமே அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் என்னதான் இருந்தாலும் அது சோனி எடுக்கிற முடிவு தான். ஏன்னா சோனி தான் ஸ்பைடர்மேனோட மூவி டைட்டிலாக இருக்கட்டும், இல்லை மூவியை பற்றி அப்டேட்டாக இருக்கட்டும், அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ சாண்டிகோ காமிகானில் அப்டேட் வருமானது கொஞ்சம் டவுட் தான். மேபி அது முடிஞ்சதுக்கப்புறமா சோனி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா கெவின் ஃபைகி கொடுத்த இன்னொரு அப்டேட் என்னன்னா நோவா. ஸோ நோவாக்கான ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனோ இல்லைனா மூவியோ வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக எல்லாருமே ரூமர்ஸ் போயிட்டு தான் இருந்தது. பட் இப்போ கெவின் ஃபைகே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நோவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸ் கொடுக்க போகிறாங்க. அதாவது ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனோ இல்லைனா ஒரு மூவி மாதிரி இல்லாமல் ஒரு சீரீஸ் அப்படின்றது வரப்போகுது. ஸோ இந்த சீரீஸ் அப்படின்றது ரிச்சர்ட் ரைடரை பேஸ் பண்ண நோவாவை தான் கொடுக்க போகிறாங்களா. ஸோ ஆமாம், ஸோ சாம் வரப்போகிறது இல்லை. ஸோ ரிச்சர்ட் ரைடரை பேஸ் பண்ண நோவா சீரிஸ் தான் வரப்போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ் அப்படின்றது இன்னும் 3 இயர்ஸில் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னும் 3 to 4 இயர்ஸ் ஆகும் இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தாலும் இந்த சீரிஸ் வரத்துக்கு 2027 ஆகலாம். ஸோ சீக்ரெட் ஆர்ட்ஸுக்கு முன்னாடி வருமா, இல்லை அதுக்கப்புறம் மேபி சீக்ரெட் ஆர்ட்ஸுக்கு முன்னாடி எப்படியும் நோவா சீரிஸை கொண்டு வந்துருவாங்க. மேபி சீக்ரெட் ஆர்ட்ஸில் அவருக்கு ஒரு முக்கியமான பங்குமே இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நோவா சீரிஸ் வரப்போகுது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பிளேடு மூவி. ஸோ எல்லா படத்துக்கும் அப்டேட் தரீங்க, நிறைய சீரிஸும் அப்டேட் பண்ணுறீங்க. பட் இந்த பிளேட் படம் வருமா வராதா, ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பீங்க, ஸ்டோரி ரெடியா இல்லையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கெவின் ஃபைகி கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்னன்னா, கண்டிப்பாக பிளேட் படத்தை நாங்கள் விட்டுறவே மாட்டோம். ஸோ என்ன ஆனாலும் எவ்வளோ டிலே ஆனாலும் பிளேடு மூவின்றது கேன்சல் ஆகாதான். ஸோ கண்டிப்பாக அந்த படம்ன்றது நடக்க தான் போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு R-rated படமாக கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின், ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இதோட R-rated எந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் R-rated கொடுக்கலாமா, இல்லை பார்ஷியல் R-rated கொடுக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் R-rated வந்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். பட் படம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வரதான் போகுது. அது எப்பவுமே கேன்சல் பண்ண போகிறது இல்லைன்றதை கெவின் ஃபைகி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பிளேட் படம் கண்டிப்பாக வரதான் போகுது. அண்ட் அதுக்கப்புறமா மார்வலில் இந்த வீக்கில் ரொம்பவே அதிக டாப்பிக்காக இருந்தது என்னன்னா, ஸோ ரூசோ பிரதர்ஸ். ஸோ ரூசோ பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அவெஞ்சர்ஸ் 5, அதாவது அவெஞ்சர்ஸ் 5 அண்ட் அதுக்கப்புறமா வரப்போகிற அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸுமே ஸோ இவங்க தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பி இருந்தது. ஸோ ஏன் அவெஞ்சர் 5ன்னு சொல்கிறேன்னா, இதுக்கடுத்து வரப்போகிற அவெஞ்சர்ஸ் படம் அப்படின்றது கேங் டைனஸ்டியாக தான் இருந்தது. பட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ கேங்கில் இஷ்யூவாக நடந்து கேங்கே அவங்க ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ கேங்கை ரீகேஸ்ட் பண்ணாமல் வேற ஒரு ஸ்டோரி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மார்வல் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போதைக்கு அதை அவெஞ்சர்ஸ் 5 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் 5 அண்ட் அதை தொடர்ந்து வரப்போகிற சீக்ரெட் வார்ஸ் அப்படின்றத நம்ம ரூசோ பிரதர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டாபிக்ல இருக்கு. ஸோ கெவின் ஃபைகியும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் அவரும் ஸோ அவங்க வந்தால் நல்லா தான் இருக்கும், பட் இருந்தாலும் நாங்கள் வேற டேரக்டர் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி ரூசோ பிரதர்ஸ் ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ எனக்கு பர்சனலாக ரூசோ பிரதர்ஸ் ரிட்டர்ன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அவெஞ்சர்ஸ் 5 எடுக்கலனாலுமே பட் சீக்ரெட் வார்ஸை ரூசோ பிரதர்ஸ் எடுக்கணும். ஏன்னா சீக்ரெட் வார்ஸ்ன்றது எண்ட் கேமை விட பல மடங்கு பெரிய படம். ஸோ அதை கண்டிப்பாக ரூசோ பிரதர்ஸ் பர்ஃபெக்டாக எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அவெஞ்சர்ஸ் 5க்கு வேறு எதனா டேரக்டர் வரலாம். பட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ன்றதையே 2 தான் பிரித்து கொடுத்தாகணும். ஸோ அந்த 2 படங்களை வந்து ரூசோ பிரதர்ஸ் அப்படின்றவங்க எடுக்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதை தொடர்ந்து டிசி கிட்ட வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்மேன் கேப் குரூசைடர். ஸோ இந்த அனிமேட்டட் சீரிஸ் அப்படின்றது August 1 பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது இப்போது மறுபடியும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு சின்ன போஸ்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த கேப் குரூசைடர் அனிமேட்டட் சீரிஸோட ஒரு கண்டினியூவேஷனாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்மால் ரீபூட்டாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது X-Men 97 எப்படி கொண்டு வந்தாங்களோ ஸோ அதே மாதிரி தான் இதையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது பொறுத்து. அண்ட் அதுக்கப்புறமா சூப்பர்மேன் அண்ட் லோயிஸ். ஸோ CW
சீரிஸ் சூப்பர்மேன் லோயிஸ் அப்படின்றது இது வரைக்கும் நிறையா சீசன் போயிருக்கு. ஸோ இதோட ஃபைனல் சீசன் அப்படின்றது இந்த வருஷம் ஹையர் ஆக போகுது. ஸோ அதுக்கான ட்ரைலருமே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கான ஃபுல் லென்த் ட்ரைலர் அப்படின்றது சாண்டிகோ காமிக்கானில் வரலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ நான் வந்து இந்த சீரிஸ் அவ்வளோவா பார்த்ததில்ல. ஸோ அதனால் எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ உங்களில் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா சீரிஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் தி பாய்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அது பாய்ஸ் படத்தில் யூகி கேரக்டர் பேர் பண்ணியிருப்பார் ஜாக் குவைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கானோட சூப்பர்மேன், இப்போ ஜேம்ஸ் கான் சூப்பர்மேன் மூவி எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதுக்கு சூப்பர்மேன் ஆடிஷனுக்கு அவர் போயிருக்காராம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த பாய்ஸ் படத்தோட ஃபைனல் இன்டர்வியூவில் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ தான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஒருவேளை இவர் சூப்பர்மேன் கேரக்டருக்கு செட் ஆவாரா, அப்படி இல்லைனா டிசியில் வேறு எந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆவார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா பீஸ் மேக்கர் சீசன் 2. ஸோ பீஸ் மேக்கர் சீசன் 2 வந்து கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கேன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் 1-2 எபிசோடு ஜேம்ஸ் கேன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் மொத்த ஸ்கிரிப்ட்டுமே ஜேம்ஸ் கேன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பீஸ் மேக்கர் சீசன் 2ன்றது இப்போ ஜேம்ஸ் கன்னோட ஹெட்டாக இருக்க அந்த டிசி யூனிவர்ஸ்குள்ளே வருமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியே. ஸோ என்னன்னா இந்த பீஸ் மேக்கர் சீசன் 2ன்றது ஒரு வேளை நம்ம டிசியூக்குள்ளே வந்தால், ஸோ சீசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பழைய ஜஸ்டிக் லீஸையுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இதுக்குள்ளே வருவாரா டவுட் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஜேம்ஸ் கன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், இந்த பீஸ் மேக்கர் சீசன் 1 அப்படின்றது இந்த டிசியோட கேனான் ஈவெண்ட் கூட கிடையாது, அது செப்பரேட்டான யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இப்போ சின்னதாக பீஸ் மேக்கர் சீசன் 2லேருந்து ஒரு சின்ன பிக் அப்படின்றது லீக் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் அண்ட் அவரோட அப்பா, அது கூடவே பீஸ் மேக்கரோட ஒரு பிரதருமே இருக்காரு. ஸோ போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கரோட பிரதர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதில் ஒரு பிரதர் ரிட்டர்ன் ஆகிருக்கும் போது இது வந்து ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸாக இருக்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த பீஸ் மேக்கர் சீசன் 1ன்றது ஒரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸும், இப்போ வரப்போகிற சீசன் 2ன்றது ஸோ இந்த நம்ம டிசி யூனிவர்ஸ்குள்ளே நடக்கலாம். மேபி ஏதாவது ஒரு கொலிஷன் மூலயமா அந்த பீஸ் மேக்கர் நம்ம யூனிவர்ஸுக்கு வந்திருக்கலாம், அதாவது டிசி யூனிவர்ஸ்குள்ளே வரலாம். ஸோ அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சீசன் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், கூடிய சீக்கிரமே அந்த வந்துடும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அதர் ஹாலிவுட் நியூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்கான சீசன் 5 அப்படின்றது 2025ல் தான் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஷூட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப விக்ரஸாகவே போயிட்டுருக்கு. ஸோ அவங்க ஷூட்டிங் ஒர்க்ஸ்லாம் பட்டுன்னு முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப ஹரியாக பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருஷமே பார்க்கலாம். பட் இருந்தாலும் அது அடுத்த வருஷம் தான் வரும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான சின்ன ஒரு டீசர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது பிடிஎஸ் டீசர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஷ் டீசர் வரல, ஜஸ்ட் அந்த ஷூட்டிங் பார்ட்டில் இருக்கிற விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு சின்ன டீசர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு அவர் ஹை பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க அப்படின்றது இந்த ஒரு டீசரில் பார்த்தாலே தெரியுது. திங்ஸில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா டோம் ரைடர். ஸோ டோம் ரைடர் கேம் எல்லாருமே நீங்கள் விளையாடிருப்பீங்க. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ண ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸ் அப்படின்றது வரப்போதாம். ஸோ இதுக்கான ஷூட்டிங் அப்படின்றது நெக்ஸ்ட் இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் இயரில் ஒரு ஜான் டு ஏப்ரலுக்குள்ளே இதுக்கான ஷூட்டிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடுமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாக தான் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி வந்திருக்கும். ஸோ அது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையன்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இப்போ வரப்போகுது அப்படின்றது ஒரு சீரீஸாக தான் வரப்போகுது. ஸோ இதுக்கான லாரா கிராஃப்ட் யாருன்றதை இன்னும் அவங்க கேஸ்ட் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் லாரா கிராஃப்டாக வரப்போகிறாங்க அப்படின்றத. அதுக்கப்புறமா தி பாய்ஸ். ஸோ த பாய்ஸ் ஃபைனாலே சீசன் 4 ஃபினாலே அப்படின்றது இந்த வாரம் தான் நடந்து முடிஞ்சிருது. ஸோ ஃபினாலே அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே கொஞ்சம் ஜஸ்டிஃபை கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஸ்டோரி வைஸாக தான் போயிருப்பாங்க. ஸோ ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரி வைஸாக தான் போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன்றது காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து வரப்போகிற சீசன் 5 தான் இந்த பாய்ஸோட மொத்தமே ஃபைனல் சீசனாக இருக்க போகுது. ஸோ அடுத்த சீசனில் தான் அந்த மொத்த ஆக்ஷனுமே அவங்க இறக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீசன் அப்படின்றது 2026ல் தான் வரப்போகுது. ஸோ இந்த பாய்ஸில் சீரீஸில் வந்து ஆட் பண்ண நம்ம கர்ல் அர்பனே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த ஃபைனாலே த பாய்ஸோட சீசன் 5 அப்படின்றது 2026ல் தான் வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடியே 2025லேயே நீங்கள் ஜென்வியோட சீசன் 2 பார்த்துருவீங்க. ஸோ அதாவது பாய்ஸ் சீரிஸோட ஒரு ஸ்பின் ஆஃபாக வந்து ஜென்வியோட சீசன் 2 அப்படின்றது நீங்கள் 2025ல் பார்த்துடலாம். அண்ட் அதை தொடர்ந்து இந்த பாய் சீசன் 5 அப்படின்றது 2026ல் பார்ப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா பேரமௌண்ட் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேலோ அப்படின்ற ஒரு சீரிஸ் ரன் ஆகிட்டு இருந்தது. இது வரைக்கும் 2 சீசன் வந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது சீசன் 3 வரப்போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்ன அப்படின்னா ஸோ
அந்த சீரிஸை மொத்தமாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ சீசன் 2வோட அந்த சீரிஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஹாலோ சீரிஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் சீசன் 3 வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா டியூன் ப்ராஃபஸி. ஸோ டியூனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 படங்கள் வந்திருக்கு, டியூன் 1 அண்ட் டியூன் 2ன்னு சொல்லிட்டு. இப்போ அதோட ஒரு ப்ரீக்வல் சீரிஸாக வரப்போகிறது தான் டியூன் ப்ராஃபஸி. ஸோ அதோட ட்ரைலர் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. இந்த ப்ரீக்வல் சீரிஸ் அப்படின்றது இந்த டியூன் படத்துக்குலாம் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் நவம்பர்லேயே HBO Maxல ரிலீஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா ஏலியன் ரொமோலாஸோட ஒரு புது ட்ரைலருமே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 அன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு ஏலியனோட ரீபூட்டாக தான் அமைய போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா நருட்டோ. ஸோ நருட்டோ அண்ட் அதுக்கப்புறமா டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் கிராஸ் ஓவர் ஆகிற மாதிரி ஒரு காமிக் இஷ்யூ அப்படின்றது வரப்போகுது. ஸோ இதை இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த காமிக் அப்படின்றது இந்த இயர் அக்டோபர்லேயே ரிலீஸ் ஆகுமா. ஸோ நருட்டோ டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில்ஸ். ஸோ இந்த கிராஸ் ஓவர்ன்றது எப்படி இருக்க போகுது. ஸோ நருட்டோ வந்து டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டர்ட்டில் பார்த்து அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்றது தெரியுமே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இந்த காமிக் அப்படின்றது மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதையே அவங்க ஒரு அனிமே சீரிஸாகவும் கொடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ காமிக்கோட நிற்குதா இல்லை அனிமேவும் வருதா அப்படின்றத. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா. ஸோ இப்போ ஒரு காட்ஸிலாவை பேஸ் பண்ணி ஒரு 3 இஷ்யூ காமிக் சீரிஸ் அப்படின்றத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா H.G. வெல்ஸ் டைம் ட்ராவலர் அப்படின்ற ஒருத்தரை ஃபேஸ் பண்ண போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலா விசஸ் ட்ராக்குலா, காட்ஸிலா விசஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நடக்க போகுது. ஸோ காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் ட்ராவல் பண்ணுற ஒருத்தரோட ஒரு கனெக்ட் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக டைட்டானிக் கூடயுமே காட்ஸிலா அப்படின்றது இன்ட்ராக்ட் ஆக போதாம். ஸோ டைட்டானிக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானிக் ஷிப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஐஸ்பர்கில் மோதி தான் முழுங்கியிருக்கும். பட் அந்த ஐஸ்பர்கை வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவோட அந்த டோஃபல் ஃபின்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த இஷ்யூ எப்படி இருக்குது போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த காமிக் ரிலீஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் ரிலீஸ் ஆயிருந்தால் நீங்கள் படிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன். ஸோ பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்நைட்டில் வரப்போகுது. இதை இப்போ ஒரு சின்ன டீசரோடவே காமிச்சிட்டாங்க. நம்ம ஜாக் ஸ்பேரோவும் இதில் வரப்போகிறாரு. ஸோ நீங்கள் ஃபோர்ட்நைட் விளாட்றவங்க யாராவது இருந்தீங்களா, ஸோ நீங்கள் அந்த ஸ்கின் வாங்கிட்டீங்களா என்னன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் வீக்கில் வந்த அப்டேட்ஸ். நான் ஏதாவது ஒரு அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம MC சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களை வேறு ஒரு அவசரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's me, MC, signing off.